திருமண வீடுகள் என்று வந்துவிட்டால், திருமண வீடுகள் என்று வந்துவிட்டால் இன்றைக்கு இசை இல்லாமல் திருமண வீடு என்பதை இல்லாமல் போயிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஏதாவது ஒரு வகையில் கசீதா என்ற பேரில் அல்லது இஸ்லாமிய கீதம் தானே போடுறோம் என்ற பேரில் அந்த இடத்துல எப்படியாவது இசையை கொண்டு வந்து அரங்கேற்றி விடுவார்கள். இன்றைக்கு கல்யாண வீடுகளில் அல்லது அவங்க அந்த முதலாவது அன்றைக்கு இரவையிலே பொடியம்மார் ஒரு செட் கொண்டு வருவாங்க, வாலிபர்கள் ஒரு செட் கொண்டு வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இசையில் அந்த டான்ஸ் கூத்து பைல அடிச்சுட்டு தான் அந்த கல்யாணத்தை அவங்க கொண்டாடுற மாதிரி ஒரு பிக்சரை காட்டுவாங்க. இளைஞர்கள் என்றால் அப்படித்தான், கல்யாண வீடு என்றால் இப்படித்தான் என்று சொல்லி அதை சமூகம் நியாயப்படுத்துறதை பார்க்கலாம். வியாபார நிலையங்கள் எடுத்துக்கொண்டா அவர் குர்ஆன் சுன்னாவாதியா இருப்பார், வியாபாரத்தில் அவருக்கு மியூசிக் எல்லாம் பிடிக்காது, ஆனால் வேலைக்காரவங்க போட்ட ஏதோ அவங்க கேட்டுட்டு போகிறாங்க. வேலைக்காரர்களோட திருப்திக்காக வேண்டி இசையை அனுமதித்து அல்லாஹுடைய அதிருப்தியை சந்திக்கக்கூடிய வியாபாரிகள் இருக்கிறார்கள். சில வியாபாரிகள் எடுத்தால் வருடமெல்லாம் ஹலாலா சம்பாதிச்சுட்டு வருடத்தின் இறுதியில் என்ன செய்வாங்க, ப்ரமோஷன் என்ற பேரில் கம்பெனி ஒன்று வந்து அதை ப்ரொமோஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கடைக்கு முன்னுக்கு பெரிய ஒரு டென்ட் அடித்து மியூசிக்கை போட்டு டிஜேயை போட்டு முன்னுக்கு ஒரு டோலை போட்டு ஆட வச்சு அப்படி ஒரு ஜாயை காட்டுவாங்க. ஏன்னா வியாபாரம் அதால தான் வரப்போகுதாம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்த ஒரு விஷயம் என்ன, பாடசாலை மட்டங்கள் எடுத்துக்கொண்டா பிள்ளைக்கு படித்து கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு மொழியை படித்து கொடுக்குறாங்க, மெட்ஸை படித்து கொடுக்குறாங்க, சயின்ஸை படித்து கொடுக்குறாங்க. அங்கு ஏன் இசை பிள்ளைகளுக்கு சாதாரணமாக நர்சரி பிள்ளைகளுக்கு கான்செப்ட் வச்சு அங்கு படிப்பு சம்பந்தமான எந்த விஷயமும் இல்லை, அங்கு டான்ஸும் பாட்டும் கூத்தும் கும்மாளமும். சில பெற்றோர்கள் வந்துட்டா கான்செப்ட் கஷ்டப்படுறான், கான்செப்ட் தடமாத்தம், அது வேணும் இது வேணும், அப்படி உடுப்புவாங்கணும் இப்படி உடுப்புவாங்கணும். பிள்ளையுடைய வெக்கத்தை இழக்கிறதுக்கு பிள்ளைய கொண்டு போயிட்டு அந்த இசைக்கு கீழே ஆட விடுறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. பாடசாலை மட்டங்கள் எடுத்துக்கொண்ட பாடசாலைகளில் நடக்கக்கூடிய விளையாட்டு நிகழ்வுகள், இங்கெல்லாம் இசை என்பது கண்டு கொள்ளப்படுவதே கிடையாது. இசை இல்லைன்னா இன்றைக்கு பிள்ளைகள் அதை விருப்பப்படுறாங்கல்ல. ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் நடந்த மாதிரி விளங்குது இல்லை. சில இடங்களில் மீட்டினா இருக்கும், அங்கும் ஏதாவது ஒரு இசையை போட்டு வச்சிருப்பாங்க. நிர்வாகி சார்பில் போயிட்டு அவர் பேசாமல் உட்கார்ந்து இருப்பார், அங்கே அவர் கண்டுகொள்ள மாட்டார். இங்கே பிதாத்துக்களுக்கு கடுமையாக விமர்சிச்சிருப்பார், நாங்கள் பிதாத்து நடக்கிற சபைக்கு போக மாட்டோம் என்று இருப்பார். ஆனால் அங்கே போனால் விளையாட்டு மைதானங்கள்லையும் அல்லது பாடசாலை நிகழ்வுகள்லையும் வேறு பிற நிகழ்வுகள்லையும் அரசியல் கச்சேரிகள்லையும் போயிட்டு இசைக்கு கீழே இவர்கள் அப்படியே ஒரு நிர்வாகியாக கெத்தா உட்கார்ந்திருப்பார். இந்த நிகழ்வை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. சில இடங்கள்ல விளையாட்டு போட்டிகள் என்று ஓ40 மேட்ச் நடக்கும். சாதாரணமாக ஒவ்வொரு ஊர்களில் கிரிக்கெட் ஃபுட்பால் என்று அவங்களோட அந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மேட்ச்கள் நடக்கும். அங்கு பார்த்தாலும் இசை டிஜே கொண்டு வந்து போட்டு கொஞ்சம் அந்த ஹம்மிங் கொடுத்தா தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் என்று சொல்லி அப்படி ஒரு கூட்டம். இப்படி இசைக்கு கீழே பின்னி பிணைஞ்சி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. பிள்ளைகளுடைய விளையாட்டு உபகரணங்கள், பிள்ளைகள் பாவிக்கக்கூடிய ஷூ, இதுகள்லையும் இன்றைக்கு தட்டினா இசை முழங்கப்படணும் என்பதற்காக வேண்டி இசையை அதிலும் வைத்திருக்கிறார்கள். சாதாரண ஒருத்தர் கோல் எடுத்தா மைட்டோன் என்று போட்டு வச்சிருப்பாங்க. அதில் பாட்டே கேட்காத ஒருத்தர் சும்மா கோல் எடுத்ததுக்காக வேண்டி அவரோட ஃபோனில் போகிற அந்த மைட்டோனை நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு நிலைமை. மைட்டோன் யாரோ போட்டுட்டு போகிறாங்க, அதை நாங்கள் அவர் கோல் எடுத்த பாவத்துக்காக வேண்டி கேட்க வேண்டிய நிலைமைகள் ஏற்படுகிறது. அது மாதிரி இஸ்லாமிய கீதங்களை இன்றைக்கு சில மதரசாக்களில் படித்து கொடுக்குறோம் என்பதற்காக வேண்டி சினிமா பாடல்களை எடுத்து அதிலிருந்து அதை இஸ்லாமிய கீதத்துக்கு எடிட் பண்ணி பல தடவைகள் மதரசா மாணவர்களுக்கு எங்கு குர்ஆன் சுன்னாவை படித்து கொடுக்கணுமோ அங்கு ஹராத்த பிள்ளைகள எந்த இசை மார்க்கம் தடுத்திருக்கின்றதோ அந்த இசையை கொண்டே அவர்கள் பிள்ளைகள் உருவாக்குறாங்க. பிள்ளைகள் வெளியே வந்தால் எந்த நிகழ்வுண்டாலும் அவருக்கு பாட்டு படிக்கணும், கசீதா படிக்கணும், இதை தவிர மைண்ட் செட் இல்லை. இப்படி இசை என்பது சாதாரணமாக மனிதர்களுக்கு மத்தியில் மாறிட்டதை பார்க்குறோம். ட்ரிப் கொண்டு போனால், பயணம் போனால் பாட்டை போடுறதும் கூத்தடிக்கிறதும். சில பெண்கள் பஸ்ஸில் ஏறிட்டு நாங்கள் ட்ரிப் போகிறோம், டான்ஸ் ஆடணும், பாட்டு படிக்கணும், மியூசிக்கை போடுங்கண்டு பெண் பிள்ளைகள் சொல்கிறத பார்க்குறோம். பஸ்ஸில் ஓட்டுநர் யார், துணை சாரதி யார், ஆண்கள். ஆனால் நாங்கள்லாம் லேடிஸ் தானே போகிறோம் என்று சொல்லி எல்லாம் இதை கண்டு கொள்ளாமல் நிகழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்குறோம். எனவே இந்த வகையில் இஸ்லாம் இசை குறித்து திருமறை குர்ஆன்ல என்ன சொல்கின்றது? சூரா லுக்மான்ல 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது
வமினன் நாசி மையஷ்தரி லஹுவல் ஹதீஸில் யுதில் அன் சபீலில்லாஹ். எப்படி தெரியுமா, மனிதர்கள்ல ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னு தெரியுமா, விலை கொடுத்து வாங்குறாங்க. எதை? லஹுவல் ஹதீஸ், வீண் பொருட்களை, வீண் பேச்சுக்களை, கேலிகளை